குளோபல் ஆயில் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனா இந்தியால வந்து பிரைஸ் வந்து ஏறவில்லை குறையவில்லை, அப்படியே இருக்கு, ஸ்டாக்னண்டா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டுல இப்போ ஒரு பேரல் ப்ரூட் க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா $61 சேல் பண்றாங்க. ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $61. அதே நம்ம இதே நீங்க ஒரு 1 or 2 years முன்னாடி எடுத்தீங்கன்னா அரௌண்ட் $70-75 வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே பிரைஸ் அதிகமா உச்சத்தில் இருந்துன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இன்னமுமே வரக்கூடிய மந்த்ல, வரக்கூடிய இயர்ல இது இன்னுமே குறைஞ்சு அரௌண்ட் $50 வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னுமே ஆயில் பிரைஸ் குறையும். பட் இப்படி குளோபல் மார்க்கெட்ல பிரைஸ் குறைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இந்தியால மட்டும் ஏன் பிரைஸ் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்தியால அந்த பெனிஃபிட்டை கவர்மெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் பண்றது கிடையாது. ஸோ அவங்க வாங்குறோடைய ரேட் இப்போ குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் இப்போ மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த பிரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஆனா கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு விற்கக்கூடிய ரேட் அவங்க குறைச்சாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவங்க குறைக்காம இருக்கலாம். பட் ஓல்டன் டேஸ்ல ஒரு லாஸ்ட் இயருக்கு வந்து முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் $75 இருந்துச்சு. அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு ₹150 வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ₹150 கொடுத்து நம்ம போயிட்டு பெட்ரோல் பங்க்ல நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். நம்ம ₹100 or $90 தான் கொடுத்து வாங்கியிருப்போம். பிகாஸ் அந்த எக்ஸ்ட்ரா பிரைஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ பர்ச்சேஸ், அவ்வளோ பேர்டனை பீப்புள் மேலே போட்டால் அவங்களால வாங்கி கன்சியூம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த ஓவரால் பிரைஸ்ல அரௌண்ட் 20-30% வந்து கவர்மெண்ட் பே பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 70-80% மட்டும் நம்மள பே பண்ண சொல்லி நம்ம வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எப்போ பிரைஸ் அதிகமா இருந்தப்போ நமக்கு கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பிரைஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா நமக்கு நம்ம வாங்கக்கூடிய பிரைஸ் குறைஞ்சிருக்கானா இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் அந்த சப்சிடைஸ் பண்ணி அப்ப கொடுத்தாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்காக இப்போ நம்மளுடைய கன்சியூமருக்கு அந்த பிரைஸை குறைச்சு கொடுக்காம அதே பிக்ஸ்டு பிரைஸ்லயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அங்க ₹70-80 தான் அவங்க வாங்கக்கூடிய ரேட்டே வரும். பட் நமக்கே ₹100 கொடுக்குறாங்கன்னா அந்த ₹30 மார்ஜினை வச்சுதான் அவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு சப்சிடைஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அதை அவங்க ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அதை ஈக்குவல் பண்றதுக்காக தான் இப்போ என்னதான் குளோபல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் குறைஞ்சாலும் கவர்மெண்ட் நம்மளுக்கு அதே பிரைஸ்லயே பெட்ரோல் அண்ட் டீசலை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்குங்க, ஓகேங்களா. அவங்க தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா அப்படிங்கிற சொல்லுவாங்க. IEA அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. இவங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்கமிங் மந்த்ஸ் அண்ட் அப்கமிங் இயர்ஸ்ல ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது சப்ளை நிறைய இருக்கும், ஆனா டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? பிரைஸ் குறையும், ஆயில் மார்க்கெட், இந்த குளோபல் ஆயில் ட்ரேடே பயங்கரமா கிராஷ் ஆகும். ஓகேவா? பட் ஆனா சில கண்ட்ரிஸ், சில ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல, டிமாண்ட் வந்து அதிகமாகும், சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ பிரைசஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களுடைய ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால, ஈரான்ல எல்லாம் சாங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவே நம்ம அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாம நம்ம போயிட்டு ரஷ்யா கிட்ட வாங்குறோம். ஸோ அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனே இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரஷ்யால இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அப்போ அவங்க ஆயில் இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சவுதி அரேபியா, ஈரான், அவங்களும் அது மாதிரி அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் ரெஸ்யூம் பண்ணி ஆயில் மார்க்கெட்ல மறுபடியும் அவங்களோட ஆயில்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணாங்க அப்படின்னா சப்ளை அப்படியே ஆயில் மார்க்கெட்ல நமக்கு எங்க திரும்பினாலும் ஆயில் கிடைக்கும். ஆயில் அந்த அளவுக்கு ஓவர் சப்ளையா இருக்கும். பட் நமக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனால மோஸ்ட் 50% ஆஃப் த கன்சம்ஷன், வெஹிக்கிள் கன்சம்ஷன் ஃபுல்லா இவிஸ்க்கு மாறிட்டாங்க. பிளஸ் இந்தியாவில் கிராஜுவலா இப்பதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இவிஸ்க்கு மாறிட்டு இருக்கோம். இந்தியா சைனா மட்டுமா அப்படின்னா அக்ராஸ் த குளோப் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபாசில் ஃபியூயல் டிபெண்டன்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வரக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிபெண்டன்சி குறைய குறைய, டிமாண்ட் குறைய குறைய, சப்ளை, ஆனா சப்ளைங்கிறது அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு, சப்ளை அப்படியே தான் இருக்கு. அப்போ டிமாண்ட் குறைஞ்சிட்டே வருது, சப்ளை அப்படியே இருக்குங்கிறப்போ அந்த பிரைஸ், க்ரூட் ஆயிலோட பிரைஸும் குறையும். ஸோ இதனால இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான அட்வான்டேஜுங்க. பிகாஸ் அரௌண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு $137 பில்லியன் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? இப்போ இந்த க்ரூட் ஆயில் பேரலுக்கு $61 விற்கிறாங்க இல்லையா, அது அட்லீஸ்ட் ஒரு $1 குறைஞ்சதுன்னா இந்தியானால $1.6 பில்லியன் சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு பேரலோட விலையில $1 குறையுதுன்னா இந்தியாவுக்கு $1.6 பில்லியன் லாபம்.
ஓகேவா? அந்த பணத்தை கவர்மெண்ட் வந்து வேற விதத்துல பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வெல்ஃபேர் வேற ஸ்கீம்ஸ்க்கு பயன்படுத்தலாம், இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ நமக்கு நிறைய மெட்ரோஸ்க்கு இல்ல டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இது மாதிரி பீப்புளோட வெல்ஃபேருக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதனால பீப்புளோட வெல்ஃபேர் அண்ட் இந்தியாவோட growthக்காக நாம இந்த அமௌண்ட்டை பயனுள்ள வகையில செயல்படுத்த முடியும். ஏன்னா கவர்மெண்ட் தான் அந்த பணத்தை நம்ம கவர்மெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் பண்றது இல்லை, அந்த மார்ஜினை கவர்மெண்ட் தானே வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க வேற வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோ ஆக இருக்கு, அது பயங்கரமான ஒரு புஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த குளோபல் ஆயில் குறைய குறைய இந்தியாவுக்கு லாபம், பிகாஸ் இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். பட் குளோபல் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட், நமக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த குளோபல் ஆயில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.